கடந்த 10-15 ஆண்டுகளில் மக்களிடையே தொப்பை பிரச்சினை அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். வயிற்று பகுதியில் கொழுப்பு அதிகரித்து தொப்பை விழுவதால் அதிகப்படியான பக்க விளைவுகளையும் சந்திக்க நேரிடுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். அடிப்போசைட்டுன்னு அதோட பேர். அந்த அடிப்போசைட்லேருந்து வர்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் பேர் வந்து அடிப்போகைன்ஸ் அப்படிம்பாங்க. அதுலேருந்து நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வெளியே வருது. லெப்டின், அடிப்போனெக்டின், இன்டர்லூக்கின் 6 இந்த மாதிரி பல ஹார்மோன்ஸ் வெளியே வருது. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வெளியே வர்றப்போ அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணுது இப்போ உடம்புல, அந்த பண்ணுற ஆக்ஷன்லாம் தாத்தா பாட்டி காலத்தில் கிடையாது. அது பண்ணுறதெல்லாம் என்னென்ன பண்ணுது அப்படின்னா, சுகர் வர வைக்குது, ஹார்ட் அட்டாக் வர வைக்குது, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வர வைக்குது, ப்ரெஷரு, அது போக ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்னால வரும், டிப்ரெஷனு. பெரியவர்களை மட்டுமே பாதித்து வந்த தொப்பை பிரச்சினை சிறு வயதினரிடையேயும் அதிகரித்து வரும் சூழல் பரவலாக காணப்படுகிறது. வயதிற்கு ஏற்றவாறு உண்ணாமல் அதிக அளவில் மாவுச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது, தொலைக்காட்சி, கணினி முன் அதிக நேரம் செலவிடுவது உள்ளிட்ட காரணங்களால் 5 வயதிலேயே தொப்பை பிரச்சினை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. ஹார்ட் தொந்தரவுகள், சர்க்கரை நோய் தொந்தரவுகள், அது தவிர உடல் எக்ஸசைஸ் இல்லாதனால வர்ற மனக்கோளாறுகள். உதாரணமாக பக்கோடு இருக்கிற பையங்க பிள்ளைங்க அவங்கள கிண்டல் பண்ணிடுறதுங்க, அதனால் வர தாழ்வு மனப்பான்மை, அதனால் அவங்க படிப்பில் விளையாட்டில் மறுபடியும் குறைஞ்சி போயிடுறது, அது இன்னும் அதிக தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துறது. இப்படி ஒரு விஷய சைக்கிளை திருப்பி அவங்க இன்னும் அதிக கெடுதல் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. தொப்பை அதிகம் உள்ளவர்களுக்கு கட் ஹார்மோன் மறைந்து விடுவதால் அதனை ஊசி மூலம் வயிற்றுக்குள் உட்செலுத்தும் மருத்துவ சிகிச்சையும் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் கொழுப்பை இயற்கை உபாதைகளில் வெளியேற்றக்கூடிய மாத்திரைகளையும் மருத்துவர்கள் பரிந்துரை செய்து வருகின்றனர். மெடிக்கல் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா டயட், எக்ஸசைஸ் இஸ் கோயிங் டு பி த கீ. அலாங் வித் தட் நிறைய மருந்துகள்லாம் அவைலபிள். இன்க்ரிடின்ஸுங்கிற கட் ஹார்மோன்ஸு அதெல்லாம் என்ன பண்ணுன்னா, வயிற்றில் இருக்கிற ஒரு ஹார்மோன் வந்து இந்த மாதிரி ஒபிசிட்டி, டைப் 2 டயபெட்டிஸ் வந்தோன்னா போயிடும், டிஃபிஷியன்சி வரும், இன்க்ரிட்டின் டெஃபிஷியன்சி. ஸோ இஃப் யூ கிவ் தட் பேக், வாட் ஹேப்பன்ஸ் இஸ் கட் ஹார்மோன்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆனப்போ கட் டு பிரெயின் சிக்னல் போலாம் கரெக்டாக போகும். வயிறு ஃபுல்லாகுதுன்னு சொல்லி செட்டைட்டி சென்டர்னு ஒரு இருக்குது பிரெயினில், அதில் போய் வேலை செஞ்சு சாப்பாடு இன்டேக்கெல்லாம் நல்லா கம்மியாகும். அது போக உங்களுக்கு வெயிட் லாஸும் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் வந்து சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே டயபெட்டிஸும் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா அது தொப்பை பிரச்சனை வராமல் தடுப்பதற்கும் வந்த பிறகும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை உள்ள அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய முதல் சிகிச்சை உணவு கட்டுப்பாடு. உடல் உழைப்பு குறைவாக இருப்பதால் உணவு சர்க்கரையாக மாற அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் நார்ச்சத்துடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது வல்லுநர்களின் அறிவுறுத்தல். மேலும் கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைந்த அளவும், புரோட்டீன் உணவுகளை அதிக அளவும் எடுத்துக்கொள்ள வேண்டும்.